ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீட்டிலையே நம்ம பட்டாணி குருமா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கடையில் வர்ற மாதிரி அருமையாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் 5 தக்காளி, 1/4 கப் துருவிய தேங்காய், 8 பச்சை மிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 7 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது. நான் ஒரு 50 கிராம் பட்டாணியை 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அது கூட ஒரு உருளைக்கிழங்க கட் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், துருவிய தேங்காய் பூ, இதை மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். தக்காளியை கடைசியாக சேர்த்துப்போம். இது கூட 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். இந்த பதத்துக்கு வர்ற அளவுக்கு அரைச்சிக்கங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அது வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டே தக்காளியை சேர்த்தா அரைப்படாது. இப்போ நம்ம தக்காளி சேர்த்து அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு ஓரமாக வச்சுருவோம். ஒரு குக்கர் எடுத்து நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பட்டை மசாலா எடுத்து வச்சுருக்கோம். ஒரு அன்னாசி பூ, கொஞ்சம் கல்பாசி, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் பட்டை, ஒரு இலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம நீளமாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலையும் இப்போயே போட்டுடலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அது கூட நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறோம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மட்டன் மசாலா. நான் 2 ஸ்பூன் மட்டன் மசாலா எடுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போல்லாம் வதங்கிருச்சு. அது கூட நம்ம ஊற வச்சுருக்கிற பட்டாணி, உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். தண்ணியை நல்லா ஈர்த்துட்டு போடுங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் பெரட்டி விட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுது எடுத்து அது கூட சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க எல்லா விழுதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இந்த டைம்லையே நீங்கள் உப்பை சேர்த்துருங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உப்பை சேர்த்துட்டு தண்ணி விட்டு கலக்கிட்டு நீங்கள் உப்பை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் தேவைன்னா போட முடியும். இப்போ லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். இது 3 விசில் வரையும் விட்டோம்னா நல்லாயிருக்கும். விசில் வந்துருச்சு. நம்ம இது கூட சாப்பிட்றதுக்கு நம்ம இட்லி ரெடி பண்ண போகிறோம். நாங்கள் இன்றைக்கி இட்லி ரெடி பண்ணுறோம். ஆனால் இதை இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா எது கூட வச்சு வேணாலும் சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். வாடை அருமையாக இருக்குது. அப்படியே மட்டன் குழம்பு மாதிரி கமன்னு வாசமாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா அருமையாக இருக்குது. ஸ்மெல்லு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வந்திருக்கு வெந்து. இப்போ இட்லியும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்து இட்லி கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேலும் நாங்கள் வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.